வணக்கம். இன்று புனித வியாழன். உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் புனித வியாழனை இன்று அனுசரிக்கின்றார்கள். இந்த புனித வியாழனின் முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், அன்று இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சீடர்களோடு கடைசி ராவு உணவை உண்ட அந்த நினைவை தான் இன்று புனித வியாழனாக கொண்டாடுகிறார்கள். எல்லா கிறிஸ்தவ ஆலயங்களிலும் இது கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக இந்த புனித வியாழனுடைய அடுத்த நாள் புனித வெள்ளி, அதாவது பெரிய வெள்ளி அல்லது துக்க வெள்ளி என்றெல்லாம் சொல்வார்கள். அது இந்த தூத்தூரில் அது ரொம்பவே பிரபலம். ஏனென்றால் இந்த பாஸ்கா திருவிழா என்பது பிரபலமான ஒரு விழாவாக இந்த தூத்தூரில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதில் திருவனந்தபுரம் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் உள்ள பலருமே இந்த திருவிழாக்களிலே கலந்து கொள்ள வருவார்கள். குறிப்பாக இந்த திருவிழாவை காண்பது, கடலை காண்பது, கடற்கரையில் கால் நனைப்பது போன்ற நிகழ்வுகளுக்காகவும் ஆர்வமுடன் வருவார்கள். பெருங்கூட்டமாக இந்த திருவிழாவிலே அந்த வடக்கு பகுதியில் உள்ள மக்களை நம்மளால் பார்க்க முடியும். அதை ஒட்டி அவர்களுக்கு வியாபாரமும் சூடுபிடிக்கும். இந்த பகுதியை பொறுத்தவரை சர்பத் கடைகள், தேன்குழல் கடைகள், பானிபூரி கடைகள், ஐஸ்கிரீம், ஐஸ் போன்ற வியாபாரங்களும் இங்கே அதிகமாக செய்யப்படும். அந்த நாளைய நாளுக்கான, அந்த திருவிழாவுக்கான ஆயத்த பணிகள், அதாவது அந்த திருவிழாவை கொண்டாடும் விதமாகவும் வாடிக்கையாளர்களை கவரும் விதமாகத்தான் இந்த கடைகள் அதிகமாக சிறு குறு கடைகள் எல்லாம் அங்கங்கே தோன்றி இருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாலையை பொறுத்தவரையில் நாளைய நாள் ரொம்பவே நெரிசலாக இருக்கும். அவ்வளவு கூட்டம் இங்கே அலைமோதும். இந்த கடை இப்போது தயாராகி வருகின்றது. இந்த வழியாகத்தான் கடற்கரைக்கு எல்லா மக்களும் செல்வார்கள். அதனால் இந்த சாலையினுடைய இரு புறங்களிலும் கடைகள் தோண்டி இருக்கின்றது. பொம்மைகள் விற்கக்கூடிய கடைகள் அதிகமாகவே இந்த பகுதியில் இருக்கின்றது. தேன்குழல் கடைகளும் சர்பத் கடைகளும் அந்த பகுதியில் இருந்தாலும், இந்த சாலையினுடைய இரு வசங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விசேஷமான பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கான ஆயத்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. கடைகள் தயாராகி வருகின்றது. வியாபாரிகள் அந்த பொருட்களை அடுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நடக்கவே முடியாது, அவ்வளவு நெரிசலாக இருக்கும் நாளைய தினத்தில் இந்த சாலையை ஒட்டிய இடங்களில். தூத்தூர் மேடையினுடைய பக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். சர்ச்சினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாலை வழியாக தான் பீச்சுக்கு போவாங்க. கடற்கரையை காண, கடலிலே கால் நனைக்க, இந்த பாஸ்கா திருவிழாவை காண என்று அந்த வெளியூரிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் இந்த வழியாகத்தான் பயணம் செய்வார்கள். அதனால் அவர்களை கவரும் விதமாக பல கடைகளை இங்கே அமைத்து வருகின்றார்கள். இந்த வழியாகத்தான் கடற்கரைக்கு செல்வார்கள். கிறிஸ்து அரசர் குருசடியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாலை வழியாக கடற்கரையை செல்வார்கள். அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நம்ம கடற்கரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த காலகட்டங்களில்
கடலுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும், மண்ணரிப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த கடற்கரையினுடைய அளவு எப்படி இருக்கின்றது, இவ்வளவு கூட்டம் வரும்போது இந்த கடற்கரையிலே அவர்களால் பாதுகாப்பாக சௌகரியமாக நின்று கடல் அழகை ரசிக்க முடியுமா, கால் நனைக்க முடியுமா, இதையெல்லாம் குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த வழியாகத்தான் கடற்கரைக்கு இறங்குவாங்க. அந்த கடற்கரை இல்லாமல் தான் இருக்கிறது. கடல் அலை இந்த தடுப்பு சுவர் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் எந்த அளவுக்கு நாளைய நாளிலே சௌகரியமாக இந்த கடல் அழகை இந்த சுற்றுலா பயணிகளால் ரசிக்க முடியும் என்பது ரொம்பவே ஒரு சந்தேகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப முக்கியமாக செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த கடல் அலையினுடைய சீற்றம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்து வருகின்றது. புனித வியாழனினுடைய முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு உணவை உண்டதை நினைவு கூறக்கூடிய நாள் தான் இந்த புனித வியாழனுடைய முக்கியமான நிகழ்வு. அதற்கும் தூத்தூர் ஆலயத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அது என்னவென்றால், தூத்தூர் ஆலயத்திற்குள்ளே நீங்கள் நுழையும் போது அந்த இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் உணவை உண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அப்படியே தத்ரூபமாக சிலையாக வடித்து வைத்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் அது ஒரு முக்கியமான கவன ஈர்ப்பு பொருளாக காணப்படுகின்றது. மேலும் இதை அலங்கரிக்கக்கூடிய வேலைகளை செயின்ட் ஜான்ஸ் சிஸ்டர்ஸ் செய்து வருகின்றார்கள். நாம் பார்க்கும்போது ஏதோ பூக்களை அங்கே வைத்த மாதிரி இருக்கும். ஆனால் இதன் பின்னணியிலே மணிக்கணக்காக பல மணி நேரமாக கடினமாக உழைத்து தான் இந்த பூக்களை அலங்கரித்து அவர்கள் வைக்கிறார்கள். எல்லாமே ரோஜா மலர்களை தான் இதில் தேர்வு பண்ணியிருக்காங்க. வெள்ளை ரோஜா மலர்கள் தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. அதிலே பல விதமான வடிவத்திலே அவர்கள் அதை அலங்கரித்து வைத்திருக்கின்றார்கள். அதை நாம் இப்போது பார்க்கலாம். அது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, நல்ல வாசனையும் வருகின்றது. உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த வாசனை வராது, நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே.